ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மீன ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து சக்சஸ் ஆகும். ஒரு புதுசாக வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு வேலை தொடங்குவீங்க, புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, புதுசாக வந்து ஒரு லேர்னிங் ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு போவீங்க. அந்த டைத்தில் எல்லாமே புதுசு தான். மாணவர்கள் வந்து புதிய புதிய கல்வி, அதாவது புதுசாக அங்கேயும் வந்து ஒரு படிப்பு படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைத்தில் அதுக்கு சப்போர்ட்டிவ் வந்து இந்த படிப்பு இருக்குப்பா அப்படின்ட்டு இந்த படிப்பை வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஆண்டி வந்து ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்பீங்க இல்லையா, இப்போ இதை விட வந்து வேற ஒரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த ரூட்டில் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதில் போய் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஆனால் மீன ராசிக்கு வந்து என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தூக்கத்தில் வந்து சின்ன பிரச்சனைகள், உணவுல சின்ன குறைபாடுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராவல் பண்ணி போய் யாராவது போய் பார்க்குறதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம போகிறப்போ வந்து ஒரு சஸ்பென்ஸாக நம்ம போகலான்னு நினச்சிட்டு வந்து அங்கே போவோம். அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீடை பூட்டிட்டு போயிடுவாங்க, நமக்கு பெரிய சஸ்பென்ஸ் கொடுத்துருவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் எங்கே போகிறா இருந்தாலும் சரி தான், அவங்ககிட்ட வந்து ஒரு தகவல் சொல்லுங்கள். தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து உறவினர்களை மீட் பண்ண போகும்போது வந்து முன்னாடியே அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டு போகிறது ரொம்ப 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 சிறப்பு. இந்த வாரத்தில் வந்து 12ஆம் தேதி சந்திராஷ்டம் மிச்சம் இருக்குது. ஓகேங்களா? மீன ராசிக்கு போன வாரத்தில் வந்து சந்திராஷ்டம் இருந்தது. இந்த வாரத்தில் வந்து அதனுடைய எண்டு. ஓகேங்களா? அந்த 12ஆம் தேதி மட்டும் வந்து அந்த ஒரு நாள் நீங்கள் சைலண்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்கள் இருந்தாலும் சரி தான், ஷேர் மார்க்கெட் வேலை பண்ணவங்க இருந்தாலும் சரி தான், புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறது, புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறது, வெளியில் வந்து நண்பர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு போகிறது, இல்லை அப்படின்னா வந்து ஒரு வெளியில் வந்து பைக்கில் போகும்போது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறது, இதேமாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துவாங்க. அப்படி வெளியில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாகவும் தெளிவாகவும் இருந்துவாங்க. புதிய நபர்கிட்ட பேசுகிறப்போ தெளிவாக இருந்துக்கோங்க. அதேமாதிரி தொழில் தொடர்பான விஷயங்களை பேச போகும்போது சரி தான், ரொம்ப கவனமாக கம்மியாக பேசுங்க. ஓகேங்களா? கம்மியாக பேசுறீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் 13, 14 இந்த நாட்கள்லேருந்து உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த நாட்களில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி தாங்க, அந்த புதிய முயற்சிகளை நல்ல சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த டயத்தில். அப்புறம் 15, 16 இந்த நாட்கள் வந்து தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து இறங்குவீங்க. தொழிலில் வந்து அதாவது ஆண்டியோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்பா, இது வந்து இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எப்போது 15, 16 தேதிகள் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட் போடுறது, தொழில் சம்பந்தமான புதிய நபர்கள் வந்து இன்டர்வியூக்கு எடுக்கிறது, தொழில் தொடர்பான விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலுக்கு வந்து புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாமா அதுக்கு சைன் பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாமே 15, 16 தேதிகள் வந்து பாருங்கள். இது ரொம்ப 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 சிறப்பு. இந்த நாட்களில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா? அது மூலமாக நல்ல சிறப்பாக இருக்கும். அப்புறம் 17, 18 இந்த நாட்கள் வந்து லாபம் வரவு எல்லாமே பெரிய லெவலில் இருக்குங்க. தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட வந்து வரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். நகை கடை வச்சுருக்கவங்க, ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்க ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறீங்களா? கரெக்டு தான். நகை கடை, ஜுவல்லரி கடை இரண்டுமே ஒன்று தான். ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கவங்களுக்கு, அப்புறம் சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். எந்த நாளில்? 17, 18 நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக பேசுவீங்க. அவ்வளோ அழகாக பேசிட்டு லாபத்தை ஈர்த்து கொண்டு வந்துடுவீங்க. இதனால வரைக்கும் வந்து தொழிலில் இந்த அளவுக்கு லாபம் வந்ததா அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. இந்த நாட்களில் 17, 18 இந்த நாட்களில் வந்து தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலைகளில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளும் பார்த்துருவீங்க.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். இந்த டயத்தில் வந்து பேங்க்கில் வந்து ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக இந்த டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. முருகப்பெருமான் வந்து வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அமைதி நிலவும், குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.